மண்டே டியூஸ்டே மினி விளாக். தர்ணிகாக்கும் ரக்ஷனுக்கும் இந்த புக்கெல்லாம் லீவில் எடுக்கிறதுனாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஜெய்ஸா காலேஜ்லேருந்து வந்தோன்னா மேக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி 2 பேர்த்தையும் ஒரு வழி பண்ணிட்டா. ஆனால் 2 பேரும் பொறுமையாக உட்காந்து அவள் எடுக்கிற வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. ரக்ஷன் கேக் கேட்டான்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே ட்ரை பண்ணேன். கப் கேக்கும் இதுக்குமே கேக்கும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ப்ரௌனியும் சொல்லலாம், சாக்லேட் கேக்குன்னு சொல்லலாம். ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்துச்சு. இது வரைக்குமே சூப்பராக தான் இருந்துச்சு. பர்ஃபெக்டாக சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் எங்கே தப்பு நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா கேக் அவ்வளோ ஹார்ட் ஆகிடுச்சு. எதனாலன்னு தெரியல. நல்லா சிரப்லாம் ஊற்றி, ஆனால் நாங்கள் பாதி சாப்பிட்டாச்சு. மீதி கொஞ்சம் தான் வந்து வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு அந்த சூடாக சாப்பிட்ற வரைக்குமே நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ சாஃப்டாக அந்த கேக்கு ஹார்ட் ஆகிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. பட் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாத்தனார் வீட்டுக்கு போனோன்னாலே இங்கே வெளியில் தான் மோஸ்ட்லி உட்காந்துப்பேன். அவங்க வீடு மாடி தானே. ஸோ அதனால் 2 பேர் உட்காந்து செஸ் விளையாண்டுருந்தாங்க, தர்ணிகாவும் ரக்ஷனும். நான் மருதாணி வீட்டில் போய் அங்கே வைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம், அந்தளவுக்கு டைம் கிடைக்காது. அதனால் நான் உருவி கொடுத்தேன். அக்கா வந்து அரைச்சி கொடுத்தாங்க. எல்லோரும் கைக்கு மருதாணி வச்சாச்சு. டியூஸ்டே டே எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. ஈவினிங் ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரக்ஷனும் சரி தர்ணிகா எல்லாம் ரொம்ப டல்லாகிட்டாங்க. ஏன்னா இன்னும் லீவ் இருக்குல்ல, இருந்துட்டு போங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாள் ஆயுத பூஜை நம்ம வீட்லேயும் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சரி, 2 பேரும் ரொம்ப சோகமாக இருந்தாங்களா, சரி வெளில சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சூப்பரான வியூவில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக அதிசயமாக போன்விட்டா வந்து ஜெயிஸ் தான் கேட்டிருந்தான். ஸோ அவள் அதிகமாக அது மாதிரிலாம் குடிக்க மாட்டா. கேட்டால் சரி எப்படி குடிக்கிறாங்க என்னன்னு தெரியல, ஒன்றே தான் வாங்கினோம். 1/2 வந்து போட்டுக்கிட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி காஃபி வந்து 1/2 சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. சங்ககிரிக்குள்ளே வந்தோடனே ஆயுத பூஜைனாலே பயங்கரமாக இருக்கும். பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் போட்டு பாட்டு சத்தம் லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.